கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 1:4. அந்த ஜனங்களில் மீதியாக இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி, பெர்சியா என்னும் நாட்டின் ராஜாவான கோரேஸ் அருகிலுள்ள பாபிலோனை வென்றபடியால் நேபுகாத் நேச்சாருக்கு சொந்தமான அந்த நாடு கோரேசுக்கு சொந்தமானது. கோரேசோடு ஆண்டவர் பேசினபடியாலும் அவனுக்கு மத சகிப்புத்தன்மை இருந்தபடியினாலும் அவன் பாபிலோனை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் பாபிலோனுக்கு அடிமையாய் இருந்தானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் இனி அடிமை அல்ல. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று சொல்லுகிறான். அந்நிய நாட்டு ராஜா தேவனை இவ்வாறு மகிமைப்படுத்துகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். பாரசீகத்துக்கு மற்றொரு பெயரும் பெர்சியா என்று கூறுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் யூத ஜனங்களை அடிமைகளாக கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்திலுள்ள பொன் வெள்ளி பனிமுட்டுகளை சூறையாடி பாபிலோன் கோவிலிலே வைத்து கொண்டு எருசலேம் தேவாலயத்தை தீக்கொளுத்தி போட்டான். கிட்டத்தட்ட 70 வருஷ காலம் ஆலயம் இடிந்த நிலையிலும் கொளுத்தப்பட்ட நிலையிலும் தரைமட்டமாகவும் கிடந்தது. மக்களும் அடிமைகளாக பாபிலோனுக்கு சென்று விட்டனர். ஆண்டவர் மறுபடியும் தமது மக்களை கண்ணோக்கி பார்க்கிறார். பின்னும் கோரேஸ் ராஜா யூத ஜனங்களில் மீதியாக இருக்கிறவன் எவ்விடத்தில் இருந்தாலும் அவ்விடத்தில் உள்ள யூத ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்துக்கென்று உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து அனுப்புங்கள் என்றும், பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் பலியிடுவதற்காக மிருக ஜீவன்களையும் உற்சாகமாய் கொடுத்து உதவி செய்திட வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று பாபிலோன் ராஜ்யம் பெர்சியா ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் செய்தான். அப்போது எல்லா யூத அடிமைகளும் கேட்டு தனக்கு சுதந்திரம் கிடைத்ததாலும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு தாங்கள் செல்வதாலும் மிகுந்த உற்சாகமடைந்தனர். இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக மக்கள் வீடு வீடாக சென்று பணம் சேகரித்தனர். அந்த ஊரில் உள்ள ஒரு வீட்டில் மட்டும் நாங்கள் இந்த ஊழியத்திற்கெல்லாம் தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டனர். பணம் சேகரித்தவர்களும் சரி, நாங்கள் அடுத்த வீடுகளுக்கு செல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டனர். ஆண்டவருடைய காரியம் நம்ம காரியமா என்ன என்று சொல்லி வருத்தப்படாமல் மகிழ்ச்சியோடு சென்று விட்டனர். அடுத்த வருடமும் அவ்வாறே எல்லா வீடுகளிலும் பணம் சேகரித்து ஊழியத்துக்கு அனுப்புவதற்காக சென்றனர். அப்போது அந்த வீட்டின் தலைவர் சொன்னார், கடந்த வருடம் நாங்கள் ஊழியத்திற்கு கொடுக்கவில்லை. அதனால் இந்த 1 வருஷ காலமாகவே ஒவ்வொருவராக மாறி மாறி சுகவீனமாக இருந்தோம். ஆகவே இனிமேல் நாங்கள் எந்த ஊழியத்துக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். ஒழுங்காக மன உற்சாகமாய் அவருடைய ஊழியத்திற்கு கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி எடுத்து வைத்திருக்கிறேன், வாங்கி செல்லுங்கள் என்று கூறினார். அவர்கள் ஊழியத்திற்கு கொடுக்கவில்லை என்பதால் ஊழியம் தடைபடாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே பலவீனங்கள் வரும்போது உணர்த்தப்பட்டு தானாகவே ஊழியத்திற்கு கொடுக்க உற்சாகமடைகிறார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் இன்றைக்கும் நம்மில் நிறைய பேர் இருக்கின்றனர். எங்கோ யாரெல்லாமோ மேலுள்ள கோபத்தையோ ஊழியத்தின் மேல் காண்பித்து உற்சாகமாய் பணம் கேட்பவர்களிடத்திலும் கோபத்தை காட்டிக்கொள்கின்றனர். நாம் இன்றைக்கு அப்படி செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்றதால் மனசோர்வு அடையவில்லை. எருசலேம் தேவாலயம் கட்ட வேண்டும், சொந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கோரேஸ் ராஜா மூலமாக அறிவிப்பு கொடுத்தவுடனே அவர்கள் எல்லாரும் மன உற்சாகம் அடைகிறார்கள் என்று பார்க்கின்றோம். நாமும் ஆலயங்கள் கட்டுவதற்கு என்றால் சரி, அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு உற்சாகமாய் கொடுத்து இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர்தாமே இந்த வார்த்தைகளை நம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை ஆலயம் கட்டுவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் மன உற்சாகமாய் கொடுத்து உதவி செய்ய அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.